வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது தெய்வங்களுக்கு வாழைப்பழம் படைப்பது ஏன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எல்லா தெய்வங்களுக்கும் தவறாமல் வாழைப்பழம் படைக்கிறார்கள். மற்றும் எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டு விட்டு கொட்டையை எறிந்துவிட்டு மீண்டும் முளைக்கும். அதனால் வாழைப்பழத்தை உரித்து முழுமையாக வீசினாலும் கூட முளைப்பதில்லை. இதனால் பிறவியற்ற நிலையாக முக்தியை காட்டுகின்றது என்று பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். இறைவா, மீண்டும் பிறவா நிலையை கொடு என நாம் நமது கடவுளுக்கு வாழைப்பழத்தை படைக்கிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அதுபோல் தேங்காய்க்கும் அந்த குணம் உண்டு. அது மட்டுமல்லாமல் தேங்காய், வாழைப்பழம் இரண்டும் நமது எச்சில் படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இரண்டும் நமது எச்சில் படாதவை. மாம்பழத்தை நாம் சாப்பிட்டுவிட்டு கொட்டையை போட்டால் அந்த விதையில் இருந்து மரமாக உருவாகிறது. ஆனால் தேங்காயை சாப்பிட்டுவிட்டு ஓட்டை போட்டால் அது முளைக்காது. முழு தேங்காயில் இருந்துதான் தென்னை மரம் முளைக்கும். அதுபோல வாழை மரத்தில் இருந்துதான் வாழைக்கன்றும் வளரும். பழத்தில் கொட்டை என்பது கிடையாது. அப்படி நமது எச்சில் படாதவற்றை இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்பதற்காகவும் இவற்றை இறைவனுக்கு உகந்ததாக நமது முன்னோர்கள் படைக்கும் மரபினை உருவாக்கினார்கள். நாமும் இந்த மரபினை பின்பற்றுவோமாக. இதுவே இந்து தர்மத்தின் தனி சிறப்பாக கூறப்படுகிறது. இன்று நாம் இந்த பதிவில் தெய்வங்களுக்கு வாழைப்பழம் படைப்பது ஏன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.